நீலமலை தொலைக்காட்சியின் நகர்வளப்பகுதி. செய்திகளை வாசிப்பது மலைகளின் அரசி உங்கள் நீலமலை அன்பில். இன்றைய நகர்வளப்பகுதியில் நாம் காணவிருப்பது நீலகிரி மாவட்டம் பந்தலூர் தாலுகாவுக்கு உட்பட்ட பகுதியில் பந்தலூர் நகராட்சி அலுவலகத்தில் குழந்தைகள் பாதுகாப்பு குழு கூட்டம் ஒன்று சிறப்பாக நடைபெற்றதாக நமது நகர்வள பகுதிக்கு நீலமலை ராஜா அவர்கள் தகவலை தெரிவித்ததன் பயனாக நமது செய்தியாளர் பிரசாத் அவர்கள் நேரடியாக சென்று நீலமலை ராஜாவோடு சேர்ந்து படம் பிடித்து செய்திகளை வழங்கியிருக்கிறார்கள். கூட்டத்திற்கு நகராட்சி பெரும் தலைவியாக இருக்கின்ற சிவகாமி தலைமை தாங்கினார். நகராட்சியினுடைய மேலாளராக இருக்கின்ற சுகுமார், குழந்தை பாதுகாப்புத்துறை அலுவலர் நவமணி ஆகியோர்கள் இந்த நிகழ்ச்சிக்கு முன்னணி வகித்தார்கள். கூட்டத்தில் தேவார அனைத்து மகளிர் காவல் நிலைய காவல் ஆய்வாளராக இருக்கின்ற ரேணுகா, பள்ளி உதவி தலைமை ஆசிரியர் தண்டபாணி, கூடலூர் நுகர்வோர் மனிதவள சுற்றுச்சூழல் பாதுகாப்பு மைய செயலாளராக இருக்கின்ற சிவசுப்பிரமணியம், துணை வட்டாட்சியர் விஜயன், நவா களப்பணியாளர் விஜயா, மகாத்மா காந்தி பொது சேவை மைய தலைவர் நௌஷாத், இந்திரஜித், அல்திஸ் சில்ட்ரன்ஸ் மாவட்ட ஒருங்கிணைப்பாளர் அஜித், நேரு யுகேந்திரா மன்ற உறுப்பினர் இன்பநாதன், மகளிர் குழுவினுடைய சேர்ந்த விக்னேஷ் ஆகியோர்கள் இதில் பங்கெடுத்து சிறப்போடு நடைபெற்றதாக நமது செய்தியாளர் பிரசாத் அவர் தெரிவிக்க, இதனை நமது ஒளிப்பதிவாளர் நீலமலை ராஜா அவர்கள் நேர்த்தியாக படம் பிடித்து நகர்வள பகுதிக்கு வழங்கியிருக்கிறார்கள். இந்த மாதிரி பாய் வழக்கு டெய்லி வருது. நாங்கள் எப்பயும் போட்டுட்டு இருக்கோம். இப்போ சமீபத்தில் ஒரு 2-3 பேருக்கு 25% 30% கமிஷன் ஆயிடுச்சு. போயிட்டு தான் இருக்கிற நாங்களும் பண்ணுறோம். இவங்க உதவி மூலமாக தான் எங்களுக்கும் வருது. சைல்டு லைன் மூலமாக தான் எங்களுக்கு வருது. வந்தாங்க அந்த கதை சொன்னது, இங்கே போனவரை வந்து அந்த சைல்டு மேரேஜ் 5 பேர்த்தையும் அரெஸ்ட் பண்ணலை. ஏன்னா அவங்களுக்கு ட்ரைபிள்ஸ்னால அது லவ் அஃபேர்னால இப்போ நாங்கள் அரெஸ்ட் பண்ணுறது இல்லை. லவ் அஃபேர்னால ஏன்னா 15 வயசுக்கு கீழே உள்ளவங்களுக்கு தான் நாங்கள் அரெஸ்ட் பண்ணுறோம். ஏன்னா 15 வயசுக்கு மேலே வந்து லவ் அஃபேர்னால நாங்கள் இப்போ அரெஸ்ட் பண்ணுறதில்ல. சம்மனை கொடுத்து சர்வ் பண்ணி நாங்கள் குற்றப்பத்திரிக்கை தாக்கல் பண்ணிட்டு நாங்கள் கோர்ட்டில் ட்ரையல் நடத்துகிறோம். ஆனால் அதுக்கு பின்னாடி நாங்கள் கல்யாணம் பண்ணலாம் என்ன பண்ணலைன்னா அது ஜட்ஜி பார்த்துக்குவார். அதுக்கப்புறம் 13 வயசு கீழே உள்ளவங்க தான் நாங்கள் அரெஸ்ட் பண்ணுறோம். ஆனால் வந்து இந்த பால் வழக்கு தொடரும்போது சிறுவன் சொல்லி தான் சொல்லணும். மற்றபடி நாங்கள் அதை வெளியிடவும் மாட்டோம், பேர் சொல்ல மாட்டோம், எதுவுமே நாங்கள் சொல்கிறதில்ல. அதுக்கப்புறம் நீங்கள் ஏதாச்சும் இந்த மாதிரி பக்கத்து வீட்டில் வந்து இந்த மாதிரி இருக்குங்களா, இவங்களோட கூட்டிகிட்டு வந்து நாங்கள் கவுன்சிலிங் கொடுப்போம். முன்னெச்சரிக்கையாக எல்லாமே நாங்கள் தடுக்கிறோம். ஆனால் வரதுக்குள்ளே 3 மாதம் கழிச்சு 4 மாதம் கழிச்சு அப்படியே டெலிவரி டைம் அவங்களுக்கு ப்ளே ஸ்டோருக்கு போய் காவல் ஆப்னு சொல்லி கொஞ்சம் ஓப்பன் பண்ணுங்க. இன்னைக்கு உங்கள் கூட நானும் எஸ்பி லைவ் அனுப்பிச்சுக்கிறேன். ப்ளே ஸ்டோரில் போய் காவல் உதவின்னு சொல்லி ஒரு ஆப் டவுன்லோட் பண்ணிக்கலாம். அதில் வந்து லேடிஸான சரி என்ன இருந்தாலும் சரி, ஒரு இடத்துல தெற்கு நடக்கும், அந்த இடத்துல பாய் இடத்துல நடக்கும், கதை லாக் பண்ணி ஏதோ பிரச்சனை நடந்தாலும் அது டச் பண்ணால் சென்னைக்கு போகும். சென்னைக்கு போன அட்ரஸுக்குள்ள கண்ட்ரோல் ரூம் போகும். கண்ட்ரோல் ரூமில் அதுக்கப்புறம் நேராக ஸ்பாட்டில் வந்து போலீஸ் நிற்பாங்க. இப்போ புதுசாக சென்னையில் கொஞ்சம் கம்மியாக இருக்குது, கோயம்புத்தூர் ஃபுல்லாகவே பெட்ரோல் கேஸ் கம்மியாக இருக்குது, அதான் நீலகிரியில் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. இதை வந்து நீங்கள் எல்லாத்துக்கும் எடுத்து சொல்லி ஒவ்வொரு டெய்லி வந்து காவல் வாக்கு தவிர்த்து சொல்லி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி எங்கள் எஸ்பி மேடம் சொல்லியிருக்காங்க. அதுவும் நாங்கள் கொடுமைப்படுத்துறாங்க, புதுமக்களை சரியா பார்க்கல. 4, 5, 6, 7 வயசானவங்களுக்கு ஓல்ட் ஏஜ் பீப்புளுக்கு 1, 4, 5, 6, 7 சரிங்களா? எல்லாம் மொபைலில் சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் விமன் ப்ரொடெக்ஷனுக்கு வந்து 181
ஊட்டி ஜிஹெச் லேப் கிட்ட பக்கத்துல வந்து வைப்போம் என்னோட மனநிலை இப்படி இருக்கு, புருஷன் எப்படி மாறலாம் சொல்லி அதெல்லாம் அவங்களோட லிங்கோட தான் எங்களுக்கு நடக்குது. இதெல்லாம் கண்டக்ட் பண்ணுவோம். அப்படியே நாளைக்கு ஹேண்டில் பண்ணிக்கிறோம். அது எங்க ஒன் ஸ்டாப் சென்டர்ல ரிசர்வ்ல வச்சு அதுக்கப்புறம் வெளியவே தெரிய மாட்டேங்குது. ஏன் அப்படின்னா அவங்க ட்ரஸ்டும் அதே மாதிரி இருக்கு. அதனால வந்து உடனே கண்டுபிடிக்க முடியாத நிலைமையில அதுக்கப்புறம் பெரிய ஒரு விஷயமா இது எல்லாத்துக்கும் தெரிஞ்சதுக்கு மக்கள் இருக்க இடத்துல இருந்து கொஞ்சம் தொலைவில் இருக்க இடத்துல இருக்கனால இந்த சின்ன குழந்தைங்களை கூட்டிட்டு வர்றது வந்து ரொம்ப சிரமம் இருக்கனால அடிப்படையான கல்வி அவங்களுக்கு கிடைக்கல அப்படிங்கிறதுனால தான் இவங்க இடைநிற்றலுக்கே வந்து பெரிய ஒரு காரணமா இருக்கு. இடைநிற்றல் ஆரம்பிச்ச உடனே என்ன பண்ணிடுறாங்க, அம்மா அப்பா வேலைக்கு போனோன்னா பையன் ஸ்கூலுக்கு போறேன்னு சொல்லிட்டு பையனும் ஸ்கூலுக்கு வரேன்னு சொல்லிட்டு திருப்பியும் அவங்க வந்து வீட்டுக்கே போயிடுறாங்க. அந்த கிராமத்தை சுற்றியும் வந்து பார்த்தீங்கன்னா தாத்தா பாட்டி வந்து குழந்தைங்களை வந்து உடனே வந்து தவறு செஞ்சா கூட கண்டிக்கிறது இல்லை. அங்கே எங்க பிரச்சனை ஆரம்பிக்குதுன்னு பார்த்தீங்கன்னா குழந்தைகள் வந்து இடைநிற்றல் எங்க ஆரம்பிக்குதோ அங்கே பிரச்சனை ஆரம்பிச்சிருக்கு. இடைநிற்றல்னு பார்த்தோம்னா குறிப்பா இடைநிற்றல் வந்து அதிகமாகும். ஆனா நம்ம மக்களை பொறுத்தளவுல சின்ன வயசுலயே ரொம்ப சின்ன வயசுலயே வந்து ஸ்கூலுக்கு வராம நின்றுடுறாங்க. இதுக்கு அவங்க ஃபேமிலிலையும் சில பிரச்சனைகள் இருக்கு அப்படிங்கிறதுக்கு அரசு நல திட்டங்கள் எவ்வளோ கிடைச்சாலுமே அவங்க வந்து இன்னும் அந்த நிலைமையில இருந்து மேல வர்றதுக்கு முடியல. பராமரிப்பு நிறுவன பிரதிநிதி இப்ப குழந்தை பராமரிப்பு நிறுவனம் வந்து நமக்கு பக்கத்துல பின்ன சில்ட்ரன்ஸ் ஹோம் வந்து பாடமலை சிஎஸ்ஐ சாந்தி நிலையம், ஜிகேமோ, மர்கஸ், ஃபாத்திமா கான்வென்ட், ஜீவன் ரக்ஷா பவன் இந்த இல்லங்கள் எல்லாம் வந்து நம்ம கவர்மெண்ட் கீழே நடக்கக்கூடியது. ஒர்க் வந்து சென்சிட்டிவான ஒர்க், அதுல மட்டும் கவனம் செலுத்துது. இதுல எந்த அரசியலும் எந்த தனிப்பட்ட கருத்துக்களும் எதுலையுமே இதுல கொண்டு வரணும். அதே மாதிரி பப்ளிக்ல இருக்கிற எல்லா குழந்தைகளுக்காக நம்மளோட சர்வீஸ் இருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். இதுல இந்த கமிட்டியோட கருத்துக்களை ஃபர்ஸ்ட் நான் ஷேர் பண்ணிடுறேன். குழந்தைகள் நலக்குழு உறுப்பினர், 3 நகராட்சி உறுப்பினர்களின் உறுப்பினர்கள் தலைவரால் சுழற்சி முறையில் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள், மண்டல துணை வட்டாட்சியர், உயர்நிலை மேல்நிலை பள்ளியின் தலைமை ஆசிரியர், அப்படி இல்லை எனில் நடுநிலை பள்ளி. இத்தோடு நகர்வளம் நிறைவு பெறுகிறது. இது போன்ற செய்திகளை உங்கள் பகுதியில் உங்கள் இல்லங்களில் கிடைக்கவில்லையா? உங்கள் பகுதியிலே இருக்கின்ற கேபிள் டிவி ஆபரேட்டரிடம் அன்போடு கேளுங்கள். நல்லதோர் தொலைக்காட்சியாக உள்ளூர் செய்திகளையும் உன்னதமான நிகழ்ச்சிகளும் தந்து கொண்டிருக்கின்ற நவரசமான தொலைக்காட்சியாக பவனி வந்து கொண்டிருக்கின்ற நீலமலை தொலைக்காட்சி எங்களுக்கு வேண்டும் என்று கேளுங்கள் அன்போடு. அதே நேரத்தில் உங்கள் இல்லத்திற்கு கேபிள் டிவிக்கு கட்டணம் கட்டித்தான் கேபிள் டிவியில் நீங்கள் படம் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். ஆகவே அந்த உரிமையோடு உள்ளூர் கேபிள் டிவி ஆபரேட்டரிடம் கேளுங்கள். கேட்கின்ற கடமை உங்களுக்கு உண்டு. நீலமலை தொலைக்காட்சியை உங்களுக்கு தருகின்ற கடமை உள்ளூர் கேபிள் டிவி ஆபரேட்டருக்கு உண்டு என்று தெரிவித்து, இதுபோல் நீங்கள் உங்களது யூடியூப் பகுதியிலே என்எம் டிவி பகுதியில் இதுவரை அங்கத்தினராக மாறாமல் இருந்தால் உடனடியாக என்எம் டிவி யூடியூப் பகுதியிலே சென்று சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை அமர்த்தி அங்கத்தினராக மாறினால் இனி என்ன, எப்போது வேண்டுமானாலும் இது போன்ற செய்திகளும் நிகழ்ச்சிகளும் கண்டுகொள்ளலாம் என்று தெரிவித்து நகர்வளப் பகுதியில் உங்களிடத்திலே வணக்கம் கூறி விடைபெறுவது என்றென்றும் உங்கள் நீலமலை அன்பில்